வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு சிஏவை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து என்னென்னா வந்து டியூரேஷன் என்ன, சிலபஸ் என்ன, எக்ஸாம் டேட் எப்போது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து இப்போ 12th முடிச்சு நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு சிஏ பற்றி சொல்லுங்கள், சிஎம்ஏ பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இதை வந்து கிளியராக அப்டேட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் டிகிரி முடித்தவங்க யாராக இருந்தாலும் வேணால் பார்க்கலாம். ஏன்னா வந்து சிஏ கோர்ஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் நிறையா சொல்லுவேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில்ஸும் நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது சிஏல. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது வந்து காமன் ப்ரொஃபிஷியன்சி கோர்ஸ் அப்படின்னு இருந்ததுலாம் வந்து எப்படி மாற்றிட்டாங்கன்னா வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்னு மாற்றிட்டாங்க. இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆஃப்டர் 10th +2 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்பியர் ஃபார் காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். 10th +2 முடிச்சிருந்துருக்கணும். முடிச்சா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணலான்னா எழுதலாம். எப்போ எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா வந்து 31st டிசம்பர் 30th ஜூன் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் எக்ஸாம்ஸ் எழுதணும். இதோடைய பேப்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜ், அதாவது ஐபிசிசி, அதாவது இன்டகிரேட்டட் ப்ரொஃபஷ்னல் கம்பட்டன்ஸ் கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து என்னென்னா வந்து யாரெல்லாம் வந்து சிபிடி பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களும், அப்படி இல்லாட்டி இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஒரு கோர்ஸ் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். சரிங்களா? இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் மார்க்ஸ் இருக்குது. எப்படி வந்துட்டு ஓவராலாக வந்து 60% இருக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தனியாக சொல்லியிருப்பாங்க. இதோடைய மார்க்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எப்படி நம்ம அப்ளை பண்ணி இது படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் கிளியராக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபவுண்டேஷன், செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்னு சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷன் எழுதுனீங்கன்னா இன்டர்மீடியேட்டுக்கு எலிஜிபிள். இஃப் இன் கேஸ் நீங்கள் ஃபவுண்டேஷன் எழுதலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும். சரிங்களா? அது என்ன டிகிரி குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் ஓகே, வாட் எவர், அது காமர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி நான் காமர்ஸாகவும் இருக்கலாம். எக்ஸாம் எப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு மே மந்த்தும் நவம்பர் மந்த்தும் இந்த எக்ஸாமு நடத்துகிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம், அது பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு த ஃபைனல் ஸ்டேஜ் கம்ஸ் வென் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஆல் ப்ரீவியஸ் எக்ஸாம் அண்ட் ரெக்கவர்ட் ட்ரைனிங்ஸ். அதாவது வந்து ஐபிசிசியும் ஃபவுண்டேஷனும் முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணால் வந்து ட்ரைனிங் போகணும். சரிங்களா? அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ மந்த்தோ எவ்வளோ இயர் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனல் எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் எழுதுவோம். இந்த எக்ஸாம் நமக்கு எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மே மந்த்தும் நவம்பர் மந்த்தும் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்டார்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த செக்டார்ஸில் நம்ம அப்ளை பண்ணி நம்ம எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகணும். மொத்தம் 3 ஸ்டேஜ், ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட் அண்ட் ஃபைனல். இந்த 3 ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா யூ பிகம் அ சிஏ, எஃப்சிஏன்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஷியல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்கிறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட், ஃபைனல். இது வந்து என்னென்னா டியூரேஷன். சரிங்களா? ஃபஸ்ட்டு டியூரேஷன் பார்த்துக்கலாம். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபவுண்டேஷனுக்கு 4 months. சரிங்களா? த கோர்ஸ் டியூரேஷன் இன் 4 months. The 4th month duration is calculated from the date of registration into the foundation stage to the date of examination. அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். சரிங்களா? அதுவே வந்து இன்டர்மீடியேட் அப்படின்னா வந்துட்டு 8 monthsக்கு முன்னாடி. த கோர்ஸ் டியூரேஷன் இஸ் 8 months. இப்போது நான் வந்து ஜனவரி மாதம் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து மார்ச் மாதம் நான் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எழுதலாம். அதாவது டிசம்பர் 31st நீங்கள் அப்ளை பண்ணி மார்ச்சில் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. அதே மாதிரி ஜூலையில் அப்ளை பண்ணி நவம்பரில் எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேவா? ஃபைனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 years கோர்ஸு, மினிமம் ஆஃப் 3 years. ஏன்னா வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கு எல்லாமே அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? அண்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு உங்களுக்கு 3 years. ஓவராலாக இது 3மே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு சிஏ. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ சப்ஜெக்ட்ஸு, குரூப் 1, குரூப் 2 என்னென்ன இருக்குது, டிவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் நமக்கு 4 பேப்பர் இருக்குது. சரிங்களா? 4 பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் பிரின்சிபல் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா அண்ட் பிஸ்னஸ், கரஸ்பாண்டன்ஸ்
அக்கார்டிங் அந்த செகண்ட் பேப்பர். தேர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஃபோர்த் பேப்பர் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் கமர்ஷியல் நாலேஜ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காமர்ஸும் அக்கௌண்டன்சி ரிலேட்டடாக தான் இருக்குது. ஒரு பேப்பர் மேக்ஸ் பேப்பர். சரிங்களா, இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு 100 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. ஈச் பேப்பர் இஸ் 100 மார்க்ஸு. ஸோ ஒவ்வொரு பேப்பர்லையும் 40% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து 50% இருந்தால் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா, 4 பேப்பர்ஸ் தான். ஓகே, இப்போ 4 பேப்பர்லேயும் வந்து ஒவ்வொரு பேப்பர்லேயும் 40% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பட் ஓவரால் பார்க்கும்போது நீங்கள் 50 வாங்கியிருக்கணும். இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு சில சப்ஜெக்ட்டில் 60, 70 உங்களுக்கு அக்கௌண்டன்சிலாம் வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஓவராலாக பார்க்கும்போது 50 வந்துடும். பட் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து 40% இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பேப்பரில் வந்து பாஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா, எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸும் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸும் இருக்கும், நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபவுண்டேஷன் சிலபஸ் மட்டும்தான். இப்போ 12th முடித்தவங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் சிலபஸ் எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக எழுதலாம். இந்த எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி இன்டர்மீடியேட், அதாவது ஐபிசிசி அப்படிங்கிற அந்த எக்ஸாமும் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். இப்போது அதோடைய சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 1, குரூப் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்டர்மீடியட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து தெர் ஆர் 2 குரூப்ஸ் இன் ஐபிசிசி சிலபஸ். 2 குரூப்ஸ் இருக்குது. 100 மார்க்ஸ்க்கு தான் எழுதுறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் செக்யூர் 40% இன் ஈச் சப்ஜெக்ட். த அக்ரிகேட் ஆஃப் 50% இஸ் ரெக்வயர்ட். ஓகேங்களா, குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்டிங் அதாவது குரூப் 1ல் ஃபஸ்ட்டு பேப்பர் அக்கௌண்டிங், செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கார்ப்பரேட் லா அண்ட் அதர் லாஸ், தேர்ட் பேப்பர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஃபோர்த் பேப்பர் டாக்ஸேஷன். சரிங்களா, இந்த 4 சேர்த்தது குரூப் 1. ஓகேவா, இந்த 4 பேப்பரை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபவுண்டேஷன் சொன்ன ப்ராசஸ் தான். ஈச் பேப்பர் 40 இருக்கணும். பட் ஓவராலாக 50 அவங்களுக்கு தேவைப்படுது. சரிங்களா, குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்வான்ஸ்டு அக்கௌண்டிங், அதாவது அதில் அக்கௌண்டிங், இது அட்வான்ஸ் அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் அசூரன்ஸ், என்டர்பிரைஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், அண்ட் ஃபைனல் ஒன் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் ஃபார் ஃபினான்ஸ். இந்த 4 பேப்பர் வந்து குரூப் 2ல் வந்துருக்கு. சரிங்களா, நம்ம ஒவ்வொரு குரூப்பாக என்ன பண்ணணும், நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா, நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸ் எல்லா கொஷின்ஸுமே இருக்குது. மாடல் கொஷின் பேப்பர் நிறையவே நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் போய் பாருங்கள், யூ கெட் சம் நாலேஜ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் சிலபஸ்லேயும் அதே மாதிரி தான் 2 குரூப்ஸ் இருக்குது. ஈச் பேப்பர் இஸ் 100 மார்க்ஸு. 40 மார்க்ஸ் வாங்கணும் மினிமம். பட் ஓவரால் வந்து 50 இன் ஆல் குரூப் டேக்கன் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ் ஆடிட்டிங் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், கம்பெனி லாவில் பார்ட் ஏ அண்ட் அதர் எக்கனாமிக் லாவில் பார்ட் பி. இது வந்து ஃபைனல் எக்ஸாமில் குரூப் 1 அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதே மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டேஷன் 4 பேப்பர் அது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா, அதே மாதிரியே இன்டர்மீடியேட்டில் குரூப் 1, குரூப் 2 இருக்குது. அது ரெண்டு முடிச்சதோடனே தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ட்ரைனிங் போவீங்க. அது அவங்களே சொல்லுவாங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஃபைனலில் குரூப் 1, குரூப் 2. இப்போ குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் பார்ட் ஏ. சரிங்களா, ஏன் இது பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்றதுனா வந்துட்டு இல்லை பார்ட் பியில் நீங்கள் படிப்பீங்க அப்படிங்கிறத அர்த்தம். சரிங்களா, அடுத்து பிபிஆர் பார்ட் பி, அது வந்து சப்ஜெக்ட் 1ல் தான் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபினான்சியல் சர்வீஸ் அண்டு கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு, காமர்ஸு அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் இருக்கும். தேர்ட் பேப்பர் அட்வான்ஸ் டைரக்ட் டேக்ஸ் லாஸ். சரிங்களா, அண்ட் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பேப்பர். நம்ம குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோர்த்து பேப்பரை வந்து அட்வான்ஸ்டு இன்டைரக்ட் டேக்ஸ் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. சரிங்களா, மொத்தம் 4 பேப்பர்ஸ். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியராக அப்டேட் பண்ணுறேன். வேறு ஏதாவது கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபர்தராக நான் அப்லோட் பண்ணுறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.